அந்த குழந்தையோட தாய் வந்து தகுதி எழுதுவாங்க, அழுகுவாங்க, அதெல்லாம் நிர்வாகம் கபுலா உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊருக்கு போனோம்னா ஹோட்டல்லாம் இருக்கு. அந்த காலத்துல ஹோட்டல்லாம் கிடையாது. நான் சொல்றது இளைஞர்கள் கிடையாது. ஆனால் அவர் வந்து இறைநேசராக இருந்திருப்பாங்க. நீங்க இதில் நினைக்கலாம், ஒரு இறைநேசர் வந்து ஒரு சகாபியோடைய அந்தஸ்தோட ரொம்ப ஒரு உயர்ந்தவங்களாம் இல்லை, கிடையாது. ஏனென்று சொல்வேன், ஆனால் அவர்கள் அடைந்த நிலையும் அவர்கள் அடைந்த தரஞ்சாலும் அப்படி. அதை விட நம்ம அதிகமாக அடையலாம், கண்டிப்பாக அடையலாம். ஏன்னா அண்ணலம் ஏற்கனவே நான் சொன்னது போல அண்ணலம் பெருமாள் கோமால் முஸ்தபா ரசூலுல்லாஹி சொன்னார்கள், என்னை பார்த்துட கூட மாட்டாங்க, நான் அவ்வளவு இன்ஸ்டில் இருப்பாங்க, அவ்வளவு காதல் இருப்பாங்க, என்னை பார்த்துட முடியுமா, கனவிலாவது பார்த்துட முடியுமா என்ற இயக்கத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இயக்கத்துல இருப்பாங்க. அப்படிப்பட்ட உண்மைகளை நம்ம எல்லாம் வச்சிருக்கோம். ஆனா நம்ம அதை இறங்கி செய்யறோமான கட்டம் இல்லை. நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு தலைமுறைகள் ஒரு செயல்களோ ஏதோ ஒரு சேர்க்கை மாற்றம் அடைகிறது. இது ஒரு குறிப்பிட்ட விஷயமாக வந்தது. மார்க்க கல்வியை கொண்டு இதை மார்க்க நேசர்களாக ஆகிய பல நபர்கள் உள்ளார்கள். ஒரு முறை ஒரு சிறிய ஒரு வரலாற்று இறைநேசர்களுக்கெல்லாம் ஒரு புத்துக்கு சின்னமாக கலங்கரை விளக்கமாக மகரிஃபத் என்னும் நாணத்தில், அதாவது ஷரியத் தரிக்கத் ஹகீகத் மகரிஃபத், அந்த தரிக்கத்தில் காட்டிற்குள் சென்று ஹகீகத் என்னும் கடலில் மிதந்து மகரிஃபத் என்னும் முத்தெடுத்த நாண சந்திரன் தான் நம்மளுடைய ஷேக் அப்துல் காதர் ஜீலானி வந்து சொல்லாருடைய சிறப்பு அம்சங்களில் அவருடைய வரலாற்று பின்னணியில பார்ப்போமே, ஆனால் மிகவும் ஒரு சிறப்பு மிக்கதாக இருக்கும். அவருடைய வாழ்க்கை வரலாறுனா தாயினுடைய தொடர்புல இருந்தாங்க சிறுகாலத்துல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வரலாறு வாழ்ந்தாங்க. பிறந்த குழந்தை பால் குடிக்க மறுத்தது. அதோட வரலாறு நீங்க படித்து பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும். எங்கே வேணா நீங்க இதை போட்டு பாருங்க, நீங்க எதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும், யூடியூப்ல இருக்கோம், அவருடைய வரலாறுல போட்டு பாருங்களேன். அவருடைய மிகப்பெரிய ஒரு புலன்புலம் இருக்கு. இப்படின்னு பிறந்த குழந்தைங்க பால் குடிக்கல. இந்த நாளுக்கு சொன்னா நம்புவீங்களா? எதற்காக என்று பார்த்தால் அன்று ரமலான் பிறை ஒன்று. ரமலான் பிறை தெரியுமா இல்லையா என்று அவர்கள் வானத்தை எதிர்பார்த்து கொண்ட நேரத்துல ஒருவர் வந்து சொல்றாரு, குழந்தை பிறந்த குழந்தை சகர எடுத்து அந்த குழந்தை பால் எடுத்து நோன்பு வைக்கிறது, இஃப்தார் செய்து சகர செய்து. இதை பார்த்து ஆச்சரியமானவர் என்ன சொல்கிறார்கள், பிறக்கும் பொழுது இறை வழியாக அதோட இறை ஞானத்தை பெற்ற குழந்தையாக வந்ததுதான் கண்டவர் தான் நம்முடைய இறைநேச பெருந்தகை மஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி என்று சொல்றார்கள். அவருடைய தாயை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மகத்துவம் மிக்க தாயாகவும், அவர் வளர்ப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நம்ம எப்படி காலம், நீங்க ஒன்றும் இல்லை, நான் சொல்றேன், நீங்க வந்து சர்ச் பண்ணி பாருங்க அவங்களுடைய வளர்ப்பு எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி அவங்க வந்து குழந்தையை வளர்த்தாங்க, எப்படி அவங்க இந்த நிலையை அடைஞ்சாங்க, எப்படி உலகில் வாழும் அனைத்து வழிமாறுகளும் ஒரு அரசராக இருக்கிறார்கள் என்று எல்லாராலும் போற்றப்படுகிறார்கள். சொல்லப்படானால் ரபியுல் அவ்வல் மாதம் வந்து அண்ணலம் பெருமானார் கோமால் முஸ்தபா மீலாது தான் நம்ம கொண்டாடுறோம். அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ரபியுல் ஆகிர் மஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி, அதாவது நபிகளுக்கு அரசருக்கு அடுத்து வழிகளுக்கு அரசருடைய மாதம். இந்த மாதம் ஜமாத்தில் அவ்வல் ரபியுல் ஆகிர் ஜமாத்தில் அவ்வல் வந்து சுல்தான் ஆரிஃபின் ஷேக் அஹ்மத் கதீம் ரிஃபாயி நாயகனுடைய அவரும் மிகப்பெரிய ஒரு குழுவாக இருந்தவர், இறைநேச பெருந்தைய வாழ்ந்தவர்கள். அவருடைய மாதமாக அடுத்தடுத்து அல்லாஹ் படிதத்தை வைத்து வந்திருக்கிறார். இப்ப எல்லாம் நம்ம சொல்றதை பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கை எடுத்துக்கிட்டாலுமே, நம்ம ஒரு விஷயங்களை எடுத்துக்கொண்டாலுமே நம்ம அறியக்கூடிய விஷயங்கள் என்ன, செய்யலாமா வேண்டாமா, கூடுமா கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இருக்கணும். முதல் விஷயமாகப்பட்டது அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று ஒரே ஒரு விஷயம்தான், அவர்கள் தாயார் தொழுகையை அவர்களுக்கு குதிரத்தில் ஊட்டியவர்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு குழந்தை பசிச்சானா கேட்பாங்க, அம்மா பசிக்குது சாப்பாடு கொடுன்னு சொல்லுவோம். அந்த குழந்தை வந்து, அதாவது மஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி தாய்ட்டு வந்து கேட்பாங்களா, அம்மா பசிக்கிறது சாப்பாடு இருக்குமான்னு கேட்பாங்களா. அம்மா வந்து சொல்லுவாங்களா, சாப்பாடா இது தெரியல இப்ப இருக்கான்னு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் தருவான், சாப்பாடு கிடைக்கும், அல்லாஹ் தருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை முசலாவிலிருந்து வந்து திரும்பி பார்க்குமா தாயார் வந்து அவர்களுக்கு சமைத்து கொடுத்திருப்பார்களாம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் மஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி என்று சொல்றாங்க. அல்லாஹ் அவருடைய தரஜாக்களை பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியமா இருக்கும். இப்படியும் வாழ்ந்திருக்காங்களா, இப்படியும் அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு நிலையை கொடுத்திருக்கானா அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம வச்சிருப்பான். இரண்டாவது விஷயத்தை கவனித்தமே ஆனால்,
ஒரு முறை வந்து அம்மா வெளியே போயிடுறாங்க, உள்ள வரான், பசிக்குது. எப்பயும் அம்மாட்ட சாப்பாடு கேட்டு அம்மா 2 ரக்காத் தொழுவ சொல்லுவாங்க, சாப்பாடு இருக்கு, இதுதான் பழக்கமா இருக்கு. ஆனா அம்மா அப்பைக்கு இல்ல. அந்த நேரத்துல மொய்தீன் பசிக்குது என்ன பண்ணலாங்கிறப்ப எப்பயும் என்ன பண்ணுவோம், 2 ரக்காத் தொழுவோம், அல்லாஹ்ட்ட கேட்போம், அல்லாஹ் பின்னாடி அம்மா மூலியமா சாப்பாடு வைப்பான். அதே போன்று அவர் என்ன செய்கிறார், முசல்லா இருக்கிறார், தொழுகிறார், பின்னாடி திரும்பி பாருங்க வகை வகையான உணவுகள் இருக்கிறது. இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட கிரகங்கள் வரும். நீங்க பாருங்க, அது ஒரு அவருடைய வாழ்க்கை வரலாறு சரித்திரத்துல இது வரும். அந்த தாயார் வந்து சொல்லுவாங்க, வெக்குன்னு ஓடிடுறாங்க, ஐயோ பிள்ளை வந்திருப்பானே, பசியில துடிச்சிருப்பானேன்ட்டு. அந்த கதவை திறந்து பார்ப்பான், வரலாறையா மனிதன் வந்திருக்கா, இதெல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பதான் சொல்லுவாங்க, நான் நினைச்சிருந்தா கூட இப்ப நான் சமைச்சு கொடுத்துருக்க மாட்டேன். அல்லாஹ்கிட்ட இருந்து இருந்த விருதை பத்தியா, ரிசிக்க பாத்தியா, இதுதான் மிகப்பெரிய விருது, இதுதான் அல்லாஹ் புறத்துல வந்து இதுதான் மறைந்தாலும் இறைநேசர்கள் வழங்கப்படுகிறது. அவர்கள் உயிரோடு இருந்தாலும் மனிதர்கள் மூலியமா அல்லாஹ் உணவை கொடுக்க வைக்கிறான். அவர்கள் மறைந்தால் அவர்கள் கராமத்தின் மூலியமாகவும் அல்லாஹ்வுடைய ரஸக் வந்து பூமி கிடைத்து சென்று கொண்டிருக்கிறது. இரண்டாவது விஷயம், மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு குறிப்பிடத்தக்க பல விஷயங்கள் இருக்கிறது. அவர்கள் மிகப்பெரிய ராஜரிஷியாக இருந்தவர்கள். அவர்களை வரலாற்று பின்னி பிணைந்தவர்களை பார்த்தோமேயானால், அவர்கள் பருகிய பானத்திலிருந்து ஒரு சொட்டு நீரை தான் மற்ற இளைஞர்கள் பருகிய அளவிற்கு கூட ஒரு அவர்களை வாக்கு ஒன்று வரும். அந்த ஒரு சொற்றொடர்களில் வரும், கலமி ஆளாக்குதவி ரக்கா அப்படின்னு ஒன்று வந்து வரும். அதாவது உலகில் உள்ள அனைத்து வழிமார்களின் மீதும் என்னுடைய தோல் புஜங்கள், என்னுடைய தோல் பாதம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வந்து அவருடைய அடிமைத்தனத்தை சொல்லலாம், ஆளுமைத்தனம் சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை எல்லாம் அவங்க கொடுத்துருக்கான். ஒரு முறை மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வீட்டுக்கு திருட செல்கிறார் ஒரு நபர். திருட போனார் ஒருத்தர். திருட போறவர் என்ன பாரு, சுத்தி சுத்தி பாக்குறாரு, தடவுறாரு, ஒன்றும் கிடைக்கல, அகப்படல. சரி கிளம்புவோம்னு சொல்லி கிளம்புறாரு. அந்த மொய்தீன் அதே ஐட்டம் வந்துடுறாங்க. எங்கப்பா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்ல உண்மையை ஒத்துக்கிறாங்க. அவர்கள் கண்ணுக்கு நேராக இறைநேசருடைய பார்வைப்பட்டதுன்னா அவர்கள் பொய்யை மறைக்க தெரியவில்லை. அந்த திருட சொல்லிதான், திருட வந்தவனும் கைக்கு அகப்படல, அதான் பெருமையோட போறேன். ஜிலானி சொல்றாங்க, என் வீட்டுக்கு என்ன நாடி வந்த உன்னை நான் வெறுங்கையை அனுப்பி சரித்திரம் கிடையாது, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்ப 2 ரக்காத் தொழுப்பா போப்பா அப்படின்னு சொன்னாங்க. தாயார் என்ன சொன்னாங்க, சாப்பாட்டுக்கு 2 ரக்காத் சொன்னாங்க. இவர் சொல்ற திருடனுக்கு முசல்லானுக்கு எடுத்து போட்டு ஒரு 2 ரக்காத் தொழுப்பா அல்லாஹ் பெறான்னு சொல்றாங்க. அவர் போய் தொழுகிறார். தொழுவும் இடைவெளியில மொய்தீன் அல்லாஹ்வுக்கு உரையாடல் செய்கிறார். உட்கார்ந்து அதையார் கேட்கிறார், அல்லாஹ்வே என்ன நம்பி வந்துட்டாரு, இவர் என்ன கொடுக்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்தி வருகிறது, நீங்க தானே தாவூல் ஹாக்கிம் குதுபுல் அவுலியா, உங்கள்கிட்ட வந்து என்ன கிடைக்குமோ அதை கொடுத்துருங்க அப்படின்னு யாரு சொல்றா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்தி வருகிறது. இவர் ஆச்சரியப்பட்டு சரி அப்படின்னு சொல்லி அந்த முதிரையை ஏற்றிட்டு அந்த திருடனை கூப்பிட்டு பையன் செய்கிறார். அந்த திருட வந்த ஒருவர் விலாயத் பெற்ற வலியுள்ளா இறைநேசராக வெளியே செல்கிறார் வீட்டிலிருந்து. அப்படி நான் இறைநேசர்களுடைய சகவாசம் சொல்வார்கள், அல்லா பூவுடன் சேர்ந்தால் 4 மணப்பது கூட நம்மையும் மணக்க செய்கிறார்கள். சாதாரண திருடனை கூட ஒரு இறைநேசராக ஆக்கியது மார்க்கம் என்றால் அந்த இறைநேசர்களுடைய தியாகத்தினாலும் அவருடைய ஊக்கத்தினாலும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பொழுது அவர்கள் இறைநேசராக அந்த திருடன் வெளியிடுகிறார். கொட்டு பார்த்தாலும் மோதிர கையில் கொட்டு போட வேண்டும் என்று சொல்ல ஒரு பழமொழிக்கு வந்தது இதனுடைய வரலாறு. இரண்டாவது வரலாறு பார்க்கும்போது, அந்த மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கை வரலாறு. ஒரு முறை சைத்தான் வந்து தங்கை கோப்பையில வந்து மதுவை கொடுக்குறான். ஏன்னா அவ்வளவு பெரிய தக்வாதாரியா இருந்தாங்க. இரையச்சம் தான் மிச்சமா இருந்துச்சு அவங்கள்ட்ட. என்ன கசக்கி புரிஞ்சாலும் நன்மையை தவிர தீமை செய்ய போகாத சைத்தானுக்கு டிஸ்ட் கொடுக்குறாளா இருப்பாங்க. நம்மள்தான் டிஸ்ட் கொடுப்பான் சைத்தான். சைத்தானுக்கே டிஸ்ட் கொடுத்தாதான் நம்ம மொய்தீன் அப்துல் காதிர் அல்லாஹ் அவளுக்கு வந்து இந்த தங்க கோப்பையில் வர மதுவை வந்து ஹலாலாக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் உடனே கோவப்பட்ட சைத்தான சொன்னா, நீ அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை கொண்டு நீ ஓடிவிடு சொல்லி தட்டிட்டாங்க. எதற்கென்று பார்த்தாமையானால், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கே ஹலாலாகப்படாத தங்கத்தில் வந்த மதுவாகப்பட்ட எனக்கு எப்படி ஹலாலாகும், அப்படிப்பட்ட இதுவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய அன்பு பறந்தவர்களாக இருந்தார்கள். அவங்களுக்கு மொய்தீன் அப்துல் காதிர் தோத்து போயிடுவான் சைத்தான். சிலன் வந்து கூட அவனே போயிட்டான். இப்படிப்பட்ட தக்வாதார்கள் இருந்தவர்கள் நிலையில் கூறுவ நாட்களாக தான் இப்படிப்பட்ட மாதங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கொண்டதை பார்த்தா ரோம்பு நமலான் பக்கிருது அது மட்டும் கிடையாது. அதுக்குள்ள வாழ்ந்து மறைந்த இறைநேசர்கள், சகாபாக்கள், பத்ரீன்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் இருப்பாங்க. அவங்க நம்ம தேடி ஆராயம், உலமாக்கிட்ட கேட்போம், அவங்களுக்காக நம்ம ஒரு வாசியம், அவங்களுடைய வசீலத்தை வேணும். வசீலா இருக்கா, வசீலானா ஒன்றும் இல்லைங்க, உதவி கோருதல் என்பது பொருளாகும். ஜாரத்துனா ஒன்றும் இல்லைங்க, சந்தித்தல் என்றது பொருளாகும். ஒரு நம்ம சந்திக்கணும்னா ஜாரத்து தான்.
அது மன்னரையா இருக்கட்டும். நேரம் ஒரு சொன்னீங்கன்னா அரபில ஜாரத் என்றால் சந்தித்தல். இப்ப ஜாரத் தான் பல வகையாக பழக்க வச்சிருக்காங்க போட்டு, அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது. இரண்டு வகையாக நம்ம எதுவாக தான் பிரித்து கொள்ளும். எதுவுமே ஒன்று வரம்பிற்கு உட்பட்டது என்றால் அதெல்லாம் ஆகுமானதுதான், கூடுமானதுதான். இப்பொழுதெல்லாம் பார்க்கும் பொழுது இறைநேசர்கள் என்ற சொற்கள் என்பது இரு சொற்களாக மாற்றப்பட்டு முகம் சுளிக்கப்படும் வண்ணமாக இருக்கிறது. இறைநேசர்கள் அவுலியாக்கள் என்றாலே முகம் சுளிக்கப்படுவார்களாகவும், அவர்களுடைய பெயரை சொன்னாலே ஒரு ஏளனத்திற்குரிய மக்களாகவும், அவர்களை கொண்டாடக்கூடிய மக்களை ஒரு ஏளனத்துக்குரிய மக்களாகவும், இவங்களா பாபா, இவங்களா இந்த மாதிரியா மையா தகடா காயத்தாங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் புலப்படுகிறது. நாம் அறிய வேண்டிய விஷயம், அண்ணலம் பெருமான் கோமான் முஸ்தபா சுலேகரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இந்த வழிமுறை இருக்கிறது. பெரும் உதாரணம் எதுக்கட்டால், அண்ணலம் பெருமான் மறைஞ்சிட்டாங்க, மஃபாத் ஆயிட்டாங்க. அவருடைய காலத்துல பஞ்சம் தலைவிரித்தாடுது, மழையே இல்லை மதினமா நகர்ல. இப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம். நேரடியா ரசூலுல்லாஹோட கபரை நோக்கி வராங்க, இரண்டு கையும் ஓங்குறாங்க, இரண்டு கையும் நம்ம துவா கேட்கிறோம். ஏற்று நேரடியாக ரசூலுல்லாஹோட கபரில் இருந்து அவர் என்ன கேட்கிறாங்க, துவா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹே மலையை கொடுங்க என்று சொன்னாங்க. அங்கீகரிக்கப்பட்ட ஹதீஸ்ல வரும். இதுக்கான ஆதாரத்தை நான் அஜரத்து கொடுத்து நீங்க வாங்கி பாருங்க. நேரடியாக ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ் மலம் பஞ்சம் இருக்குது, மழை வேணும், வறட்சியை போக்குங்கன்னு அண்ணலம் பெருமான் கணவங்க சொல்றாங்க, என்னுடைய மக்பராக்கு நேராக ஒரு ஓட்டை எழுப்புங்கள். அந்த ஓட்டை எழுப்புன்னு சொன்னார்கள். அதே மாதிரி எழுப்பின 3 நாட்களுக்கு மேலாக மழை பெய்து அந்த ஊரில் பஞ்சம் நிலவிய அந்த ஊராருக்கு பசுமை மருவி பஞ்சம் தீர்ந்தது என்ற வரலாறு சொல்லியிருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, மத்தப்புடன் தொடர்புடையவராக வழிமாறுகளும் அவருடைய பெற்ற தாய் தோழமா இருந்தாங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா கடைசியா ஒரு எப்படி ஒரு இளைஞர் அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லி சில விஷயங்கள் சொல்லி நிறைவேற்றுறேன். ஒரு தாய் பிள்ளைய வளர்க்குறான், சின்ன வயசு ஒரே ஒரு பிள்ளை அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா அந்த குழந்தைய சொல்றாங்க, என் மகனை எப்படியாச்சும் நான் ஒரு அல்லாஹ்வுடைய கலாம திருக்குறான மனனம் செய்தவனாக மாற்றி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு மதரசால போய் அஜரத்தை போய் விடுறாங்க. ஒரு ஆலிம் சாப்பிட்டு என் மகனை எப்படியாச்சும் நீங்க ஒரு ஆபீஸாவா உருவாக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. ஆனா அந்த தாய்க்கு குழந்தையே ரொம்ப காலமா அந்த குழந்தை ஒரே ஒரு குழந்தை அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வயது இருந்த மாதிரி. இந்த குழந்தை தாய் மேல மிகப்பெரிய அளப்பரியா பாசம். இப்ப இருக்கிறதோட பல மடங்கு பாசமா இருந்துச்சு. இப்ப உள்ள காலகட்டத்தில் நவீன வசதிகள் இல்லை, தொடர்பு எல்லாம் தாய் தகவலோட தான் இருந்துச்சு இந்த காலத்துல. அந்த குழந்தை மனசுல அடம் பிடிக்குது. இப்ப நம்ம பால்வாடி வரப்ப ஸ்கூல்ல குழந்தைங்க வரப்ப அம்மாட்ட போறேன் அடம் பிடிக்கிற மாதிரி அம்மா இருந்தப்ப அல்லா அம்மா சொல்றாங்க, நீங்க வீட்டுக்கு வரப்ப சீக்கிரம் அல்லாவோட கலாம நீ மனப்பாடம் பண்ண பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போறாங்க. அந்த உஸ்தாது சொல்றாங்க, சரிம்மா நீங்க சொன்ன மாதிரி ஜுசுவ மனநம் பண்ணதுனால உன அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுக்கிறாங்க. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. 3 நாளைக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு ரொம்ப ஏக்கம் வந்துருச்சு. தாயை பிரிஞ்ச பாசத்துல ரொம்ப ஏக்கம் வந்துருச்சு. அஜரத்துல போய் கேட்குது, அஜில அம்மா பார்க்கணும் கூட இல்லை, 3 நாள் ஆச்சு, எப்படியும் அம்மாவோட தான் கிடப்பேன், பக்கத்துல தான் படுத்திருப்பேன், அம்மா தான் சாப்பாடு குடிக்கும், நம்ம சொல்லுவோம்ல எப்படி இருக்கும் குழந்தை அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஏக்கமா இருக்குது, ஒரே ஒரு நாள் மட்டும் அம்மாவை பார்த்து வந்துடுறேனே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை இல்லையாப்பா உங்க அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, ஜிசுவல் முடிச்சாதான் வீட்டுக்கு அனுப்பிச்சுன்னு சொல்லிட்டு எப்படி நான் அனுப்பேன், நான் வாக்கவே முடியாது, நீ வேணா ஒன்று செய்ய, அல்லாஹ்வுடைய ஒரு வேதத்துல இருந்து ஒரு ஜிசுவை நீ மனப்பாடம் பண்ணிட்டு வா, வேணா உனக்கு ஒரு அனுமதி கொடுக்குற போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தை பார்க்குது, அழிவும் தெரியாது ஒன்றும் தெரியாது, என்ன செய்ய அந்த குழந்தை 3 நாள்ல குழம்பிக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தை தாயினா சும்மாவா, ஈரக்குலையை வைத்து பாதுகாத்தவர்களவா, முந்தி தவறிலிருந்து 300 நாள் மனித இரத்தத்தை உதிரத்தை பாலாக்கி கண்மணியாய் ரத்தினமாய் தொட்டிலில் சீராட்டி களிமாவை காலில் ஊட்டி ஈமானை நெஞ்சில் ஊட்டி வலுவிழுந்த மக்களை வலுவாக செய்து நன்மக்களாய் வளர்க்க ஒரு தாய் அல்லவா. அந்த தாய் சொல்றா, சொல்லிட்டு கடைசியில தாய் குழந்தை விட்டு நம்ம சொல்லிட்டு போயிட்டாங்க, குழந்தைய நீங்க ஆபீஸா எல்லாமே நான் பார்க்க அனுப்புறாங்க, அவன் ஏற்பான எனக்கு தெரியும், அவனுக்கு மேல எனக்கு பாசம் இருக்கு, எனக்கும் ஏக்கம் இருக்கு, பெற்ற தாய் ரொம்ப நேசமா வளர்த்து என் குழந்தைய நீ அக்காலத்து கொண்டு அவனை ஒரு ஆபீஸாவே இல்லாம அனுப்பிச்சு விட்றாங்கன்னு சொல்லிட்டு தாய் கிளம்பிடுறான். அதுன்னு சொல்றாரு, ஒண்ணும் இல்லம்மா, நீங்க போயிட்டு எல்லாம் சரி நீங்க போங்க, ஆபீஸாகிட்டு அனுப்பிச்சுட போவானா. குழந்தை ரொம்ப அழுகுது, அம்மா பார்த்தே அவன் ரொம்ப ஏக்கமா இருக்கு, என்ன பண்ணுவேன், 3 நாள் ஆச்சு, ஒரு நாள் கூட பிரிஞ்சாது எங்க அம்மாவுக்கு, அப்பாவும் பார்க்கல அம்மாவும் என்ன செய்யறது, ரொம்ப அந்த குழந்தை ஒரு மனசு சொல்றாரு, இதுக்கு மேல விட்டா ரொம்ப ஆயிருமோ அப்படின்னு அதே சொல்றாரு. சரிப்பா நீ போய் ஆபீஸா நீ போய் என்ன பண்ற, அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குல்ல, போய் ஒரு கலாம் ஒரு ஜிஸ்ஸை நீ மனப்பாடம் எடுத்துவா, நான் விட்டுறேன், போய் நீ பார்த்து பண்ணி வந்துரு.
அந்த குழந்தை போகுது, அழுதுகிட்டே இருக்கு, விடிய விடிய அழுகுது, அல்லாட்ட அழுகுது. நம்மளை போல நம்மளுக்கே குழம்புல. அப்புறம் என்ன பண்றான் அந்த குழந்தை, தகஜத்துக்கு எந்திரிச்சு தாய் செய்யுமா. அந்த தாய் தகஜத்தில் எழுவாங்களாம். அது யாரு, அந்த குழந்தையோட தாய் தகஜத்தில் எழுவாங்களாம், அழுகுவாங்களா, அல்லாஹ் கபுலாயிருமா. அந்த குழந்தைக்கு அந்த சிந்தனை வருது. அம்மா மிகப்பெரிய தேவனை என்ன பண்ணாங்க, தகஜத்தில் எழுதிப்பாங்க, தொழுகுவாங்க, அல்லாஹ் இருப்பாங்க, கொஞ்ச நாளா நடந்தது. அதே மாதிரி நம்ம போனோம்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தகஜத்தில் அழுகுது, அல்லாஹ் புலம்புது. என் நிறைவா, என்னை பெற்ற தாயை பிரிச்சு நீ வச்சிருக்க, ஆனா எனக்கு சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் தான், என் தாயை எப்படியும் பார்க்கணும். நீ தான் 20 தாயோட இருக்க ஒரு பாசமானவனா இருக்கிறீல, என் தாய் ஒரு பாசம் தானே கேட்கிறேன், நீ 20 தாயோட பாசம். என்னோட நோக்கம் உனக்கு தெரியும்ல, என்னோட ஏக்கம் உனக்கு புரியும்ல. அப்ப எனக்கு நீ அனுமதி கொடுக்கணுமா இல்லையா? நான் என்ன பண்ணுவேன், உஸ்தாதி விட மாட்டேங்கிறாங்களே, மாட்டிக்கிட்டேனே, அந்த கண்டிப்பா நான் மனநம் செஞ்சாகணுமே, இப்படி நான் மனநம் செய்வேன், நானும் இல்லையே. நான் என்ன செய்வேன்னா, குர்ஆனை திறந்து நான் உஸ்தாதிட்ட உட்காந்துருப்பேனா, அல்ஹம்துல இருந்து அலிஃப்லாமினா திறப்பேனா. எனக்கு என்ன பண்ணுவியா, மனசுல நீ ஏற்றி வச்சிருக்கியான்னு சொல்லி அல்லாஹ் அவன் கோரிக்கை வைக்குது. அதனுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது போய் சொல்லுது உஸ்தாதிட்ட, ஒரு நைட்லேயே போய் மகளை சொல்லுது உஸ்தாதிட்ட, உஸ்தாத் நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், ஒரு ஜுஸை மனப்பாடம் பண்ணிட்டேன், நான் அம்மா பார்க்க போலாமா அப்படின்னு கேட்கிறப்ப உஸ்தாத் சொல்றாரு, இல்லப்பா. நம்பல, யார் நம்புவா? இப்படி மட்டுமே ஒரு 3 பக்கம் வேணா மனப்பாடம் பண்ணலாம் ஒரு நைட்ல, முக்கி வைப்பாங்க. ஒரு ஜுஸை எப்படி மனப்பாடம் பண்ண முடியும் அவருக்கு ஒரு சந்தேகம். இல்ல உஸ்தாத், நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணேன், அது எப்படிப்பா நீ ஒரு நைட்ல பண்ணேன்? அது ஏன் நீங்க கேட்குறீங்க, அது எனக்கும் அல்லாஹ்வோட சமாச்சாரம், நீங்க கேளுங்க, நீங்க பாடம் கேளுங்க, எங்க அம்மாவை பார்த்து அவனுக்கு ஏக்கமா இருக்கு, சரிப்பா ஓடுங்கிறப்ப அந்த குழந்தை அப்படியே எடுத்து அவருக்கு சொல்லி அல்ஹம்துலில்லாஹி அலிஃப்லாம் தாயிற்கு தரங்களாக அப்படியே முடிச்சபடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஒரு ஜுஸை முழுமையாக மனனம் செய்த குழந்தையாக மாறிச்சு. அந்த உஸ்தாதி சொன்னாங்க, ஆச்சரியப்பட்டாங்க, எப்படிரா அப்படிங்கிற மாதிரி பழட்டாங்க. ஆமா, மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், எப்படி நீ ஒரு ஜுஸை மனப்பாடம் பண்ணப்பாங்கிறப்ப அந்த உஸ்தாதி அந்த குழந்தை சொல்லு, அம்மாங்க ரொம்ப ஏக்கமா இருந்துச்சா, அல்லாட்ட நான் குழந்தை தகுதியில்லை, அம்மா கிட்ட தகுதியில சொல்லுவாங்க, சொல்லி கொடுத்துருவாங்க சொல்லுவாங்க. நான் பல்லாட கேட்டேன்னா, அல்லாஹ் எனக்கு அம்மா பார்க்க ரொம்ப ஆசையா இருக்குல்லா, ஏக்கமா இருக்கு, நான் குர்ஆனை திறந்து உட்காருவேன், அந்த குர்ஆனை நான் படிக்க படிக்க எனக்கு மனசுல ஏற்றி விட்டுருவோம், மனப்படம் தான் என் அதிர்ந்து சொல்லுவேன். என் வீட்டில் எங்கள் அம்மா ஒரு நிமிஷமாவது பார்த்து வந்துடும். அதே மாதிரி அந்த குழந்தை மனநம் செய்யப்பட்ட ஜீவனா அந்த உஸ்தாதியுடைய உத்தரவு வாங்கி அந்த குழந்தை வீட்டுக்கு செல்லுது. வீட்டுக்கு போனதை பார்த்தீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவமா மனதை குறைக்கிறார். தாயிடம் சென்று வீட்டின் கதவை அந்த குழந்தை சொல்லுது, மாமா நான் வந்துட்டேன், தொடங்க, நான் தான் உன் மகன் வந்திருக்கேன் தொடங்கன்னு. தாய் தெரியுது அவன் தான் வந்திருக்கான்ட்டு. தாய் மனதுக்குள்ள அப்படியே கூட்டி வச்சுட்டு அன்பிற்கும் உண்டு அழைக்கும் தான் அவரோட குண்கனை சொல்றது கூட அந்த அன்பையும் அவருடைய கருணை அனைத்தையும் உள்ள லாக் பண்ணி கல்லச்சும் வாங்கினது கல்லா மனசை மாத்திட்டு தாய் சொல்றாங்க, நீ என் மகன் கிடையாது, நீ என் மகன் கிடையாது, என் மகன் ஆபீஸ் ஆனதுனாலதான் நான் பாக்குறேன்னு நான் கொண்டு வந்திருக்கேன், அவன் ஆமான்னு சொல்லியிருக்கான். உஸ்தாதின்னு அதான் சொல்லியிருக்கேன், என் மகன் நீ கிடையாது, நீ கிளம்புப்பான்னு சொல்லி வீட்டுக்கு அதை தட்டல. அவன் ரொம்ப நேரம் அவனுக்கு எவ்வளவு ஏக்கம் ஒரு தாயோட ஏக்கம் அந்த குழந்தைக்கு. அந்த தாய்க்கு தெரியுது வந்த மகன் தானே என்றும், ஆனா அவன் தட்டி 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 இடமா தட்டிட்டு இருப்பாங்க. அம்மா நான் அந்த அம்மா வந்திருக்கேன், நான் பார்க்க வந்திருக்கேன், உனக்காண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா, அல்லாட்ட எப்படி எப்படின்னா ரூபாய் கிட்ட தெரியுமா, எப்படி எப்படின்னா கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா, பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேம்மா மாமா. அந்த தாய் தன் முகத்தை காட்டவில்லை. காரணம் என்னன்னு சொன்னால், ஏதோ ஒரு விஷய சமயத்தில் என்னை பார்க்கணும் திரும்ப மதரசா போயிட மாட்டானோ, என்னுடைய சில குழந்தைகள் இருக்கும்ல, தாயை பார்த்தா டக்குனு ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, அந்த ஒரு இயக்கத்திற்காக தாய் அனுப்பிட்டான். ஏதோ நான் பார்த்து நீ ரொம்ப ஆர்வத்துல நீ அவனை பார்த்துட்டு அவன் கூட இருந்துக்கிறேன், அவன் மாசா போக மாட்டேன்னு சொல்லிடுவானோ அப்படிங்கிறது காரணத்துக்காக அந்த குழந்தைய தாய் அதை ஏற்றுறதுல கடைசி குழந்தை ஏற்பதோடைய திரும்ப அப்படியே ஒரு ஏமாற்றத்துடைய திரும்ப போயிடுது. அந்த தாயினுடைய ஏக்கமும் அதனுடைய தியாகத்திற்காக குழந்தை மிகப்பெரிய ஒரு இறைநேசம் ஆகிடுச்சு. இப்படிப்பட்ட தியாகத்தை தந்த தாயினுடைய அந்த இறைநேசம் தான் அவருடைய வரலாற்றை பாருங்க. ஒரு சம்பவம் அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணீர் கதைகளா காவியமா இப்ப நம்ம யாரு இருக்கோம்னா அஜரத்து 2 அடி ஓதலன்னு அடிச்சுட்டாலே இந்த அஜரத்தை அடிக்கிறார் எதுக்கு சொல்லிட்டு வீட்டுல வச்சுக்குவாங்க. ஸ்கூல்ல அத்தனை அடிக்கிறோம், அதை கேட்க மாட்டோம், இல்ல படிக்கணும், முகத்தை தவிர வீட்டுக்கு எல்லாத்தையும் அடிக்கிறோம். மார்க்கம் எதை போதிக்கிறது, யார் போதிக்கிறார், எது முடியும் நம்ம நல்வழி இருக்கிறோம், அதை நோக்கி குழந்தைகள்
அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உருவாக்கிய தாய்மார்களும் பெரும்பங்கு அந்த வரலாற்றுகளிலே வருகிறது. இப்படிப்பட்ட இறைநேசர்களை நாம் மதிப்பதாகப்பட்டது நம்முடைய மார்க்கத்திற்கும் நம் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் சிறந்தவையாக இருக்கிறது. அன்பு தாய்மார்கள் ஏனென்றால் நீங்க எதுக்கு அந்த நான் எடுத்துக்காட்டு சொன்னா, இப்படி ஒரு குழந்தையும் இருந்திருக்கு, ஒரு தாய்மை உள்ளம் இருந்திருக்கு, தியாகமும் இருக்கு. அதன் தியாகத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய விலாயத் பொருந்திய நேர்வழி பெற்ற ஹிதாயத் பெற்ற ஒரு இறைநேசராக அந்த குழந்தை மாறியது இஸ்லாமிய ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாற்று பாருங்க, மிகப்பெரிய ஒரு காவிய கதையா. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் இறைநேச செல்வர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்ந்தவர்களை நாம் நினைவு கூறுவதனாலே நம்முடைய பதவி உயர்வமோ நம்முடைய அந்தஸ்துரியமோ என்பதுதான் கிடையாது. அவர்களை நாம் போற்றி புகழ்வதாலும் அவருடைய கீர்த்தியை நாம் படிப்பதாலும் நமக்குரிய படிப்பினைகளால் தான் நன்றி விளைவிக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றுதான் ஒருவன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தார்கள் அவர்களை பின்பற்றி எப்படி வாழ வேண்டும் வழிமுறை செய்திகளை எடுத்துரைக்கிறது அழகாக. ஒரு படிக்கட்டு இருக்கிறது என்றால் நாம் படிக்கட்டை எண்ணி பார்த்து செல்வது கிடையாது, எத்தனை நிமிடங்கள் கடப்போம் என்ற ஒரு நோக்கத்தில் செல்வதுதான் இருக்கும். அதே போல்தான் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை நஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எந்த இடையூறுகள் வந்தாலும் அதை எப்படி நாம் கடக்க வேண்டுமோ அந்த முறையில் கடக்கணும். நம்முடைய ஷேகுனா சவுதியில இருக்கிறாங்க, அபுஷா காதில் பாப்பா நாயகம் அவர்கள் அடிக்கடி நம்ம இடத்துல போதனை சொல்வதில் இது ஒருத்தர் சொல்லுவாங்க, எல்லாத்தோட டிஃப்ரெண்டா நீ துவா கேட்கணும் பாப்பா அப்படின்னு. இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த விஷயத்துல ஒன்றும் இல்லை, யாரெல்லாம் என்னை மன்னிக்க முடியாது, பெற்ற தாய் தகப்பனை மன்னித்து, தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நான் செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து, உற்றாரை மன்னித்து, இதெல்லாம் இதே கேட்க தவறு கிடையாது. கேட்கும் விதமாகப்பட்டது அல்லாஹ்வுக்கு நெருக்கமானதாக பிடித்தவர்கள் டிஃப்ரெண்டா கேட்கும் அப்படின்னா எப்படின்னா, யாரெல்லாம் எத்தனையோ பேர் பைத்தியக்காரலாம் சுத்துறாங்க உலகத்துல, ஆனா என்னையும் ஒரு நல்ல ஒரு ஆடை அணிவித்து 4 பேர் பார்த்து சலாம் கொடுத்து வச்சிருக்கியா உனக்கே பொருள் நினைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. முன்ன 5 விரல் 5 விரல் பின்ன 5 விரல் கொடுத்து 10 விரல் முழுமையா கொடுத்துருக்கீங்க, அதுக்காக எல்லாம் அவங்க நன்றி செலுத்துறேன், என்னோட கோரிக்கையை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு பாருங்க. யாரெல்லாம் எவ்வளவு பேர் கண்ணாடி போட்டு அலையிறாங்க, கண்ணாடி இல்லாம எனக்கு தெளிவுலேயே அவன் தெரியல, அதுக்காக எல்லாம் அவன் நன்றி செலுத்துறேன், இதே எனக்கு சேர்த்து செலுத்து, இந்த கோரிக்கையை நிறைவேற்று அப்படின்னு. எத்தனையோ குடும்பங்கள்ல மலர்ந்து தன் மலரியாக இருக்கிறாங்க, அப்படி இல்லை எனக்கு ஒரு பிள்ளை பேரை கொடுத்துருக்கீங்க மலரிங்கிற பேரை தூக்கி, அதுக்காக இந்த செல்வத்தை கொடுத்து என்னோட பறக்கத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க, நான் எவ்வளவு தவறு பண்ணி தான் அதை மாதிரி கொடுத்துருக்கேன், அதற்காக அல்ல இதை நீ செஞ்சல, என் கூட இருக்க என் சகோதரின் குழந்தை இல்லை இவளுக்கும் நீ சேர்த்தது, என்னோட அந்தஸ்தை இவளுக்கும் என்னோட பெரும் கஜானால அப்படி கேள்விப்பா என்று அல்லாஹ் விரும்புகிறான். யாரெல்லாம் அடுத்தவருடைய சொல்வதை ஆமீன் ஆமீன் சொல்வதை விட உள்ளத்தில் இருந்து இக்லாஸாக கேட்கிற துவாவை அல்லாஹ் உடனே கபூல் செய்யணும். இப்படிதான் இறைநேசர் கேட்டார். உப்பு தீர்ந்தா கூட சகாபம் கண்ணீர் கோழி விடும் அளவிற்கு துவாய் கேட்பான் அல்லாட்ட, இப்படியே கேட்பாங்க அல்லாஹ் கவர்றதுக்கு தான். இப்ப நம்ம ஒரு ஆள் கவர்னா இப்படி பேசுவோம், இப்படி இது பண்றோம், அதே போல அல்லாஹ் கவர் இறைநேசர் எப்படி கேட்டாங்க நாங்க சொன்னா டிஃப்ரெண்டா கேட்பாங்க. இப்படி கேட்பாங்க, யாரெல்லாம் எல்லாத்துக்கும் நீ வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்குற, ஆனா எனக்கு மட்டும்தான் நீ சந்தோஷத்தையும் கொடுக்குற, அப்பப்ப சந்தோஷம் மட்டும் நிலையானது கிடையாது, துக்கமும் நிலையானது, அதுவும் கலந்தது அப்படின்னு சொல்லி துக்கத்தையும் கொடுத்து சோதிக்கிற, அப்படிப்பட்ட துக்கத்தை கொடுக்கல திரும்ப எனக்கு நன்மையை கொடுக்குற மாதிரி சேர்ந்து ஒரு 2 வழியுமா எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடு அப்படின்னு சொல்லி இதுவாக கிடைக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் புதுமையாக இறைவனிடத்தை நம்ம நெருங்கும் பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய ஆசை கிடைக்கிறது என்றதும் சொல்லப்படும். நான் இந்த இப்ப நீங்கள் மதில் சிந்தை கற்ற ஒரே ஒரு நோக்கம் தான், உலகில் வாழ்ந்த அனைத்து நல்லடியார்களுமே மார்க்கத்தோடு நட்டப்போடு தாய்த்தவர் நல்லொழுக்கத்தோடு தான் சேர்ந்து இருக்கிறார்கள். நீ யாரை உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் என்ற காலம் இருப்பதை போல உன் நண்பன் யார் என்று சொல்வதற்கு முன்னால் நாம் சொல்ல வேண்டிய விஷயம் தாய் தகவல் யார் என்று சொல்கிறார். ஏனென்றால் தாய் தகவல் வளர்ப்பில் தான் ஒரு மனிதன் உருவாகிறான். அவன் நல்லவனாகவும் தீயவனாகவும் தந்தை வளர்க்கிறார். அன்பு தாய்மார்களே, உங்கள் கையில் உங்கள் குழந்தை இருக்கிறது, உங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கிறார் என்ன செய்கிறான் என்று. அது குறிப்பிட்ட 7 வயதுக்கு மேலாம் என்ன செய்யணும், 7 வயதுக்குள்ள என்ன சொல்லி தரணும், 7 வயதுக்குள்ள என்ன அவனுக்கு தெரிய போடணும், 10 வயசுக்குள்ள என்ன தெரியணும், 15 வயசுக்குள்ள எங்க அனுப்பணும், அதுக்கெல்லாம் நீங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய சமூகமும் மார்க்கமும் நிலைப்பட்டு இருக்கும். உண்மையான மார்க்கத்தை நாம் பின்பற்றி வழிபடுவதற்காக ஒரு நல்வழி கிடைக்கிறது. எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் இந்த உலகில் மறைந்து விட்டது. எத்தனையோ மன்னர்கள், எவ்வளவு பெரிய மன்னர்கள், எத்தனை லட்சம் மக்கள், எத்தனை கோடி மன்னர்கள் வாழ்ந்தார்கள், ஆனா இருக்காங்க அவங்கள மன்னரை கூட தெரியாது. ஆனா சொல்லிக்கிருப்பாங்க. நாகூர் ஷாஹி பாதுஷாவுடைய தர்காவா இருக்கட்டும், நம்ம திருச்சியில் அடங்கியிருக்கின்ற தப்பையாலாம் பாதுஷா அதர்வழியிலான தர்காவா இருக்கட்டும், ராஜாவுடைய இருக்கிற ராஜா அஹமது ஷா ஹுசைனியா இருக்கட்டும், ஏர்வாடியில் இருக்கிற காலம் இப்ராஹிம் நாயகனுடைய தர்கா இருக்கட்டும்,
அதை நீங்க அத்தாட்சியை நீங்க பார்க்கணும். அல்லாஹ் ஏன் அவங்களை வந்து இன்னும் வச்சிருக்காங்க? நினைச்சா ஒரு செகண்ட் தான். எவ்வளோ இதை கட்டுனா இடிஞ்சு விழுகுது, கோட்டைகளை இடிஞ்சு சரணமாகுது. எவ்வளோ பெரிய ராஜாதி ராஜன்னா அவங்களை கல்லறை மன்னரை எதுவுமே தெரியாம போகுது. வாழ்ந்த அடையாளம் அடிச்சுவிட இல்லாம போகுது. நான் இவனுடைய அடிச்சுவிட அல்லாஹ் வச்சிருக்கானா என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக மக்கள் தெரியவதற்காக ஒவ்வொருவற்றிலும் ஒவ்வொரு அணுவணுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். ஒவ்வொரு பாடத்தையும் வைத்திருக்கிறான். இப்ப நம்ம திருச்சியில எடுத்துக்கிட்டே பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சிறிய ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். இதை நீங்க வந்து நந்தவனத்து ரோஜாக்கள் சொல்லி ஒரு புத்தகம் இருக்கும். அது போல வழிமாறுகள் வளர்றது பாடங்கள் நிறைய இருக்கும். நம்ம ஒரு இஸ்லாமிய அந்த புத்தக கடைகளை கேட்டா கொடுப்பாங்க. அப்துல் ரஹீம் சொல்லி ஒரு வார்த்தையை எழுதியிருப்பாங்க. இந்த தப்லீகாலம் பௌஷன் அத்தர்வழி இல்லாதாலும் அத்தர்வழி நம்ம சிகாரத்துள்ளதும் தர்காவை பார்த்துருக்கீங்க. தர்சாமியா சொல்றாருன்னு சொல்லி எதற்கு நான் அந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன்னா, அவர்கள் எதற்காக இங்க வந்தார்கள், எப்படி அல்லாஹ் உலகெல்லாம் அவங்களை வச்சிருக்கான், எதற்காக வச்சிருக்காங்க சொல்லி பார்க்க. அவர் வந்து பேரரசர், துருக்கி நாட்டு இன்புறுத்தான் நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தவர்கள். ஒரு முறை கனவில் வந்து ஒரு மனிதர் இரண்டு கனவு காண்கிறார்கள். ஒரு கனவில் வந்து சொர்க்கத்தில் பாலார்களும் தேனார்களும் சந்தோஷத்துடன் செல்வது போல இருப்பதாக, இன்னொரு கனவில வந்து நரகத்துல அதாவோட இருக்கிறவர்கள் சீலும் சலமாக பார்த்து வெறுத்து போய் அந்த தீனா மன்னரட்சிகனா அப்படிப்பட்ட இறை அச்சத்துடன் நெருங்கியவர்களுக்காக அல்லாஹ் கொடுத்த பதவிதான் சிங்காரத்திற்கு சிங்காரமாக அமர வைத்திருக்கின்றார். எப்படிப்பட்ட தியாக வாழ்க்கை தெரியுமா? தன்னுடைய சொந்த பந்தம் தாய் அனைவருடைய ஒத்துழைப்பு ஆசையோடு இன்புஸ்தான் நாடு சிரியா நாட்டு துருக்கியில இருந்து அங்க இருந்து 900 நபர்களோட இங்க வந்து 900 நபர்களின் அக்கா 4 எதிர்ச்சியும் பரப்பி விடுறாங்க. ஏகத்தோடு தீனை போதிக்க திருப்பிடும் பொழுது எடுத்த வரணும். அதாவது ஒரு இளைஞர் ஒரு ஊருக்கு சென்றாங்க. ஆனா இப்ப இருக்க மாதிரி 10 ரூபா பாக்கெட்ல தான் எங்க வேணா போகலாம், பசிச்சா சாப்பிடலாம், கிடைத்த இடத்துல தூங்கலாம் வரணும்னா இப்ப உள்ள காலகட்டங்கள் காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போனோம்னா ஹோட்டல்லாம் இருக்கு. அந்த காலத்துல ஹோட்டல்லாம் கிடையாது. நான் சொல்றது இளைஞர்கள் வாழ்ந்த அந்த அபிமாரில் கடுத்து வழிமாற அந்த காலகட்டங்கள் சொல்ற ஹோட்டல்லாம் கிடையாது. அவங்க வீட்டுல சமைச்சாதான், யாரோ பாவம் பார்த்து சாப்பாடு கொடுத்தாலும், யாரோ வந்திருக்காரு ஃபக்கீர் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஊர்லயும் போய் அவங்க வாழ்ந்தாங்களே, வாழ்ந்து ஆட்சி இறைவீனை போதிச்சாங்க. கடைசியில் அவங்களுக்கும் பெரிய அலங்காரமா ஒரு இடம் வச்சிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாம் நாடாம கிடையாது. பல்வேறு குற்றங்களை தாண்டி அவங்களுடைய தியாகங்களை பொருத்தி கொண்டு இறைவன் கொடுத்த அந்தஸ்து தான் இந்த மாதிரி ராஜமாக அமர்ந்து ஒரு ஊருக்கு சென்றார்களே. ஆனால் அவங்க மக்களுடைய அவர் நலம் விசாரித்து அவர்களுக்கு தேவையான காரணங்கள் அல்லாஹ் இவர்கள் மூலியமா சில விஷயங்களை செய்ய வைப்பான். எதற்காக என்றால் மந்திரம் அல்ல, தாந்திரியம் அல்ல, இறைவன் இறை நேசராக ஆகியவர்களுக்கு அவர் சமர்ப்பணம். அவர்களால் எல்லாம் வேணா முடியும், இவர்கள் மூலியமா முடியும், நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உற்ற நண்பனானவர்கள் எல்லாம் அவர்கள் எடுக்கும் கையாக கண்ணாக காலாக அதிர்ஷ்டம் அவங்களுக்கு தெரியும். அவங்கள பகச்சா அல்லாஹ் பாய்க்கிறான். இதுக்கு மேலே எந்த அதிர்ஷ்டம் நமக்கு தேவையில்லை. இப்படிப்பட்டவர்களுக்காக தான் அல்லாஹ் இறங்கி வந்து சொல்றான், அவங்கள தொட்டினா நான் வரேன், யார இறை நேசர்களை தொட்டினா நான் வருவேன் அப்படிங்கிறான். இப்படிப்பட்ட இறை நேசம் நமக்கு கொடுக்குற கண்ணியமாகப்பட்டது. நீங்கள் கண்ணியம் தருவது தராத அடுத்த பிரச்சனை. அவதூறாக பேசாமலும் தெளிவாக பேசாமல் இருப்பதே முதல் கடமையாக இருக்கிறார். என்று சொல்ல போனால் அவர்கள் விட்ட தியாகத்திலாம் நம் இஸ்லாமிய மார்க்கம் தலை தோண்டி இருக்கிறது. ஒரு கொழுந்தாக அவர் வைத்த பயிர், ரசூலுல்லாஹினுடைய சகாபாக்கள் வைத்த அந்த கொழுந்து பயிரை மரமாக, வேறாக, ஆலமரமாக, விருட்சமாக ஆக்கி நம் அது நிழலிலே நம்முடைய சந்ததிகளை வர வைப்பதற்கான பெரும் முயற்சியும் தியாகமும் இறைநேசர்களுக்கு உண்டு. நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயம் நீங்க ஆராயதான் நம்முடைய பின்புலங்களும் உங்களுக்கு மின்புலமாக புலப்படும். இறைவன் மூலிய சத்தியமாக சொல்கிறேன். அவர்கள் வாழ்ந்த அரும்பெரும் வாழ்க்கைகள் அனைவரும் தியாகம் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக இறைநேசர்கள் இருந்தார்கள். எந்த ஒரு இறைநேசரும் சொந்தமாக தனக்கென்றும் தன்னுடைய குடும்பத்திற்கென்றும் தனக்கென்ற சுய தேவைக்காக வாழ்ந்தவர்கள் அல்ல. இஸ்லாத்தின் வழிக்காக, இஸ்லாத்தின் மார்க்கத்திற்காக எதை அல்லாஹ் சொல் செயல் செய்ய சொன்னானோ ரசூலுல்லாஹி நாயகத்தினுடைய கட்டுப்பாடோ கட்டளை இணங்க வந்து தீனுல் மார்க்கம் போதித்து மார்க்கம் இவ்வளவு தூரம் தலைத்திருக்க காரணம் இறைநேசர்கள் தான். எந்த நபிமாரும் பட்டி தொட்டி எங்கும் போகல, பட்டி கிராமங்கள்லாம் போகல. மெயினான வந்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா நம்ம சேரமா நீங்க எடுத்தா சொல்லி அந்த நிலவு 2ஆம் பருவம் வந்து இஸ்லாத்தை எடுத்தாங்க. அந்த பட்டி கிராமங்கள் நகரங்கள் எல்லாம் சென்றவர்கள் எல்லாம் அவர்களை வழித்தோன்றல் வந்த நல்லடியார்களால் தான். அப்படிப்பட்ட அவர்களை நாம் நினைவு கூறும் பொழுது, அவங்களுடைய வரலாறுகளை நாம் உற்று நோக்கி நாம் ஆராயும் பொழுது நமக்கு அல்லாஹ் தஆலா பலவேறு படிப்பினைகளையும் அத்தாட்சிகளையும்
அறிவுரைகள் குறிக்கிறார். அவர்கள் போல் நம்ம வாழ வேண்டும் என்று நினைப்பதே பெருஆசை என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்தாலே நம்முடைய உள்ளம் ஒரு நெகிழ்விந்து அவருடைய ஆன்மீக கடல் என்று சொல்வது போல நம்ம அந்த ஆனந்த கடலில் நேர்ந்து எப்படி என்று சொல்வது. ஆனால் ஒரே விஷயம்தான், அவர்கள் எப்படி இறைநேசர்கள் என்றால் எப்படி அப்படின்னு பார்த்தால் ஒரு ரோஜா மலர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நுகரலாம், அதோட வாசனைய அதனுடைய ஸ்மெல்ல நுகரலாம், அதோட வானம் தெரியும். ஆனால் அது நறுமணத்திற்கு நம்ம உருவம் கொடுக்க முடியாது. அதுதான் இறைநேசர்கள். ரோஜா என்பது அல்லாஹ், அவருடைய வாசனை தான் இறைநேசர்கள். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், அவர் எண்ணிலிருந்து இறைநேசரிலிருந்து எண்ணில் இருக்கிறான். அதே தான் இவ்வுலகம் வாழும் கியாமம் வரையும் அல்லாஹ் நிலைத்திருக்க வைத்திருக்கின்றான். நம்ம தஞ்சாவூர் கோயில சொல்றீங்க, எவ்வளவு நோய் எப்படி போச்சு, உச்சியில போச்சு, மண்ணை போச்சு போனாங்க, அதெல்லாம் கிடையாது. சுற்றிலும் பருத்தி மூட்டையில் அடுக்கி அதை செப்பரமிட்டு அது யானையில கொண்டு ஏறி அந்த அறுவரை வழங்கியே நம்ம நத்தகருடைய நாயகம் தான். ஏகப்பட்ட அறிவுரை குந்தவை நாச்சியார் சமாதி இருக்கிறோம் நம்ம தம்பையான மோசோடைய நாயகக்கூடிய அழகிய ஒரு தர்பாரி மாசலின் தான். நம்முடைய இங்க இருக்கின்ற தென்கிழக்கு ஆசிய ஜோதி நாகூர் காதல் நாயகன் நாப்பானால் அங்கிருந்து அவர்களோடு தண்ணீர் அரைந்து இறைவனை அடைந்து சென்ற இடமும் இங்கே தான். நம்ம தான் ஆராயணும் ஒரு விஷயம். நம்ம தர்கா போனா சிறுக்கு இணை வைப்பனா என்ன அப்படின்னு முதல்ல கேட்டோம். இணை வைப்பு அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க, எனக்கு பின்னாடி வராங்க முகமது நாயகம் கண்மன் நாயகம் இதை சொல்லி உங்களுக்கு நிறைவேற்றுகிறேன். ஒரு முறை முகமது அண்ணலம் பெருமான் முகமது நாயகம் சொல்றாங்க, அவங்க தோழர்கள் சொல்றாங்க, ரொம்ப பயந்தமா இருந்தாங்க. எதற்காக என்று நான் தோழராக கேட்கறாங்க, இல்ல நான் பிற்காலத்துல இணை வைப்பை நினைச்சு நான் பயப்படலை. எதை நினைச்சு நான் பயப்படல, எனக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இணை வச்சுருவாங்க, அல்லாஹ்வுக்கு ஒரு இணையா ஒருவங்க வணங்கிடுவாங்கன்னு நினைச்சு நான் பயப்படவே இல்லை. நான் இணை வைக்கிறது இல்லை, ஆனா பொன் பொருள் மாது சூது போன்ற விஷயங்களை முடிய சமூகம் எட்டு போயிருமேன்னு சொல்லி ரொம்ப நான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லி பயந்தாங்க. ஆனா சொன்னாயுமே பயப்படா, இணை வைப்பு போதே பயப்படுத்துறாங்க. நம்ம இணை வைப்பு கிடையாது. இதுதான் நமக்கு நிறைய விஷயம். இணைப்பு என்பது ஒரே வார்த்தை தான். அல்லாஹ் எந்த ஒரு தர்காவப்பட்டாலும் சிம்பிளா எடுத்து சொல்லுவாங்க, ஆண் பெண் ஜாரத் என்பது இருவரும் கலக்கக்கூடாது. நபிகள் சுன்னத்துல் ஜமாத்தின் படி ஆண் பெண் சுன்னத்துல் ஜமாத், அந்த ஆண்கள் பெண்கள் இருவரும் தனியாக செல்ல வேண்டும், அந்நியார்கள் அந்நிய பெண்கள் உரசல் கூடாது. இதுதான் மார்க்கம் போதிய விஷயமை தவிர்த்து அங்கு சென்ற ஆட்டம் மாட்டம் கூட்டம் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியதுதான். அதை தவிர்த்து அழகிய முறையில் ஜாரத்தும் அவர்களுக்காக ஈசால் சவம் நமக்காக தேவைகள் இவர்களின் மூலம் பொருட்டினால் கேட்பது ஆகமாகப்பட்டவைதான். சுன்னத்துல் ஜமாத்தின் கொள்கைப்படி கூடுமானதுதான் என கூறி, இப்படிப்பட்ட நல்லடியாக நமக்கு அவரை ஜாத செய்த நோக்கம் என்பது கடமை என்றும் சொல்லிட முடியாது, கட்டளை என்றும் சொல்லிட முடியாது, நன்றி கடன் தான் சொல்றாரு. நன்றி கடனுடைய பலன் என்ன என்று நீங்கள் என்னிடம் கேட்டால் நாம் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், இந்த இடத்தில் நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற லா இலாஹ என்றால் என்ன, லா என்றால் என்ன, ஹூ என்றால் என்ன, இதை விளக்கியவர்கள் இறைநேசர்கள், விளக்கியவர்கள் இறைநேசர்கள், வாழ்ந்தார்கள் மறைந்தார்கள், அல்லாஹ் வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்னமும் ஒரு அழகான கூட்டத்தில் இடங்களாக அங்கங்க பொதிய வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட நல்லடியாக அவள் கூட நாம் தேடி தெரிந்து ஜார செய்த நோக்கம் அல்லாஹ் நம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லாஹ் தான் சொல்றாங்க, நீங்கள் காரியங்களை திகப்படுத்தி விட்டால் நல்லடியாருடைய கபரை கொண்டு நீங்கள் ஜார செய்து அவருடைய உதவி தேடி கொள்ளுங்கள். ரசிலா இது நம்ம காலத்துல ரசூலுல்லாஹி காலத்துல இருந்து இருக்கு. ரசூலுல்லாஹின்னு அவங்களுடைய முப்பாட்டெல்லாம் முன்னோர்களை வைத்து வசீலா கேட்டுருக்காங்க. அதுக்கான ஆதாரம் இருக்கேன், அதை அனுப்பிச்சுட்டு அஜென்ட் பிடிஎஃப்ல பாருங்க, கேட்டு வாங்கிக்கோங்க. நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஒவ்வொன்றையும் நம்ம விளங்க தான் செய்யும். தம்முடைய பெற்றோர் குழந்தை வளர்ப்பிலிருந்து நாம் சொல்லித்தர வேண்டிய விஷயம் அதுதான். ஒருவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் வாழ்ந்தான் இருந்தான் இறந்தான் என்பது இல்லாமல் வாழ்ந்தான் இப்படி மறைந்தான் இப்படி இருக்கிறான் மறைந்தும் என்ற வரலாறு படைத்தவர்கள் தான் நல்லடியார்கள். அப்படி படைக்க வைப்பவன் தான் இறைவன். அதற்கான தகுதியை உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு இன்றென்றும் நம்முடைய சந்ததிக்கும் தருவான என கூறி நல்ல வாய்த்தமைக்கு இந்த சங்கிலியாண்டபுரம் மஸ்ஜித் நிர்வாகத்திற்கும் விவசாயிபுரம் மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கும் உலமா ஹஜ்ரத் அப்துல் ரஜாக் காதிர் கர்பானி அவர்களுக்கும் நன்றி கூறி வாய்த்தமைக்கு நன்றி கூறி அஸ்ஸலாமு அலைக்கும்.